அப்போ தொழிலில் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய உள் அர்த்தமாக அமைகிறது அன்பர்களே. அந்த விதத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் மிக 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 சிறப்பு. தொழில் அமைப்புகள் நன்றாக ஓடும், வருமானம் தரும், லாபங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான நற்காலகட்டமாக அமைகிறது. குறிப்பாக 9, 10, 11 இந்த 3ல் எந்த பாவகம் சம்மந்தப்பட்டு தசாபுக்தி நடந்தாலும் வருமான ஓட்டம் உங்களுக்கும் இருக்கும், தொழில் ஏற்றங்கள் உங்களுக்கும் இருக்கும். அல்லது ஒரு சிலர் தொழிலை விரிவுபடுத்துறதுக்குலாம் ஐடியா பண்ணிட்டு இருப்பீங்க அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி. அந்த மாதிரியான அமைப்புகளில் தொழில் விரிவாக்கம் செய்கிறதுக்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பு மிகுந்து விளங்குகிறது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் சகலத்திலும் ஏற்றத்தை பெற்றுதரும். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாத பலன், தமிழ் மாத பலன், ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள். சரிங்களா? அதாவது எப்போதுமே நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், இந்த பொது பலன் அப்படிங்கிறதே ஒரு 10% பலம் தான். அதுக்கு மேலே அதுக்கு பெரிதாக பலம் கிடையாது. அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு ப்ரிடிக்ஷனுக்கும் இந்த தசாபுக்தி நடந்தால் தான் இந்த பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் அந்த தசாபுக்தி நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பலன், அதாவது ஜாதகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்ல வரேன். சரிங்களா? எதுக்கும் உங்கள் கையில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாத பலனை பார்ப்பது மிக மிக நல்லது. ஏன்னா நான் ஒரு 5 பலன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 5 பலனுமே உங்களுக்கு நடந்துடாதுங்க. அதில் 1ஓ 2ஓ உங்கள் ஜாதக தசாபுக்தியோட மேட்ச் ஆகும். அந்த குறிப்பிட்ட பலன் மட்டும்தான் 10% இல்லாமல் ஒரு 40லேருந்து 50% வலுவாக உறுதியாக நடக்கும். சரிங்களா? மற்றபடி முழு ஜாதகங்கிறது உங்களுடைய சுய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தது. ஸோ நம்ம இப்போ இந்த ஆவணி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பொது பலன்கள் அடிப்படையில் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? கடக ராசி அன்பர்கள், கடகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மாதம்னு சொல்லுவேன். ஒரு சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அது என்னங்கிறத பின்னாடி சொல்கிறேன். முதல்ல எப்பவுமே இனிப்பை நம்ம சாப்பிட்றது நல்லது. சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் முதல் அமைப்பா நன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெண்களுக்கு இந்த மாதம் சூப்பர். அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தோட கடைசி ஒரு 15 நாள், அதாவது கடைசி 2 வாரம்னு வச்சுங்களேன், 3வது வாரமோ 4வது வாரமோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைக்கு மிக மிக சிறப்பான மாதம். வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் வசதி கூட்டக்கூடிய பொருட்கள், இப்போ கஷ்டப்பட்டு துணி துவைக்கிறாங்க, ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி வச்சுருங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுருங்க, ஒரு சோஃபா செட் வாங்கி வச்சுருங்க. அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் அந்த வசதிகளை பெருக்கக்கூடியது மாதிரியான ஃபர்னிச்சர்ஸ் அதெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு மிக மிக சிறப்பு மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. தாராளமாக முயற்சிக்கலாம். ஜாதக ரீதியாக 4ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ 2ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ தசாபுக்தியும் நடக்கிறது என்றால் உறுதியாக இந்த மாதிரியான வசதியை கூட்டக்கூடிய பொருட்களை வாங்கிடுவீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நெருக்கமான அமைப்புகளில் சுக்கிரன் அமர்கிறார். லாபாதிபதி, சுகாதிபதி. ஆனால் ஜாதகப்படி 4ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கணும். அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க. ஒரு சிலர் ஆல்ரெடி தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த தொழில் பண்ணுறவங்க இந்த மாதம் ஏதேனும் முதலீட்டுலாம் பண்ணணும்னு வரும். நல்லபடியாக பண்ணுங்க. ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம், 11ஆம் இடம், 4ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 5 பாவகத்தில் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போனாலும் நல்லபடியாக பண்ணுங்க. உங்களுக்கு கையில் ஓரளவுக்கு வருமான ஓட்டத்தை தருகிற அளவுக்கு உங்களுடைய முதலீடுகள் நன்மையாக அமையும். அப்போ அதோடைய உள்ளர்த்தம் தொழில் அமைப்புகள் மேன்மை பெறுகின்ற அல்லது லாபத்தை வழங்குகிற காலகட்டம். அப்போ தொழிலில் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய உள் அர்த்தமாக அமைகிறது அன்பர்களே. அந்த விதத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் மிக 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 சிறப்பு. தொழில் அமைப்புகள் நன்றாக ஓடும், வருமானம் தரும், லாபங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான நற்காலகட்டமாக அமைகிறது. குறிப்பாக 9, 10, 11 இந்த 3ல் எந்த பாவகம் சம்மந்தப்பட்டு தசாபுக்தி நடந்தாலும் வருமான ஓட்டம் உங்களுக்கும் இருக்கும், தொழில் ஏற்றங்கள் உங்களுக்கும் இருக்கும். அல்லது ஒரு சிலர் தொழிலை விரிவுபடுத்துறதுக்குலாம் ஐடியா பண்ணிட்டு இருப்பீங்க அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி. அந்த மாதிரியான அமைப்புகளில் தொழில் விரிவாக்கம் செய்கிறதுக்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பு மிகுந்து விளங்குகிறது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் சகலத்திலும் ஏற்றத்தை பெற்றுதரும். அதை நீங்கள் நல்லா உணர்ந்துக்கிடணும். சரிங்களா? ஆக நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதம் சூப்பர். வருமான ரீதியாக நல்ல அமைப்புகள் இருக்குது, பொருட்சேர்க்கைகளுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது. ஓவராலாகவே இந்த மாதம் பணம் சார்ந்த விஷயங்களில் பெருசாக தொந்தரவு பண்ணாது. சரிங்களா? அதில் கவனத்தில் வச்சுக்கிடுங்க.
அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த திருப்தின்னு சொல்லுவோம் இல்லையா, இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கியா, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு நடந்துருச்சு, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு கிடச்சிருச்சு, ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேஞ்ச் ஒரு சில விஷயங்களில் கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக 11 அல்லது 9 அல்லது 7 இந்த 3ல் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னு வச்சுக்கலேன், உறுதியாக கிடைக்கும். அந்த மன நிறைவு, அந்த மன தெளிவு அல்லது மனப்பக்குவம் உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கி வச்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் அன்பர்களே இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்படுகிறது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் காதல் கைகூடி வருகின்ற அற்புதமானது மாதிரியான காலகட்டமாக அமையும். லவ் செட் ஆயிரும். அப்போது ஒரு சிலருக்கு சும்மா இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் காதல் துளிர் விடும். காதல் துளிர்கிற அல்லது காதல் நிறைவு பெறுகிற ஒரு அற்புதம் மிகுந்த காலகட்டம். நிறைவுன்னா முடிஞ்சு போகிறது இல்லைங்க, அது நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிறது. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் அமைகிறது. ஆக உங்கள் காலகட்டத்தின் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் நிதானமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனாலும் உண்மையிலேயே ஏற்றம் தரும். காதல் வெற்றி 5ஆம் இடமோ 11ஆம் இடமோ 4ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் இன்னும் சூப்பர். சரிங்களா? நல்லபடியாகவே அமையும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. இது ஒரு அமைப்பு. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து கொஞ்சம் ரொம்ப டவுனாக இருந்தவங்களுக்கு கூட உங்கள் மூலயமாக உதவிகள் கிடைக்கும். அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம். ஆக புண்ணியம் நன்றாக கிடைக்கிற காலகட்டம். 5ஆம் இடமோ 9ஆம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தி நடக்குதுன்னா நீங்கள் சில புண்ணிய காரியங்களை செய்வீர்கள். அதன் மூலம் சில நன்மைகள் உங்களுக்கு கடகராசினியர்களுக்கு சேரக்கூடிய அமைப்புகளில் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதே போல் அன்பு நண்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் கொஞ்சம் லக்ஸுரியஸாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க. எதிர்பார்த்ததெல்லாம் மேக்சிமம் ஓரளவுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்புடைய காலகட்டம். ஜாதக ரீதியாகவும் 11ஆம் இடம் அல்லது 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் ஒரு ஒரு அந்த மன நிறைவு எதுலேயும் இருக்கும், எல்லாவற்றிலுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பீங்க. ஓவராலாகவே நல்லா இருக்குங்க இந்த மாதம். சரிங்களா? ஒன்றும் கவலைப்படுற அளவுக்கு பெரிதா கடகத்துக்கு அப்படின்னு சொல்லி இல்லை. சரிங்களா? அதே போல் திருமண அமைப்புகள் கைகூடி வரும். திருமணம் முடியாமல் இருக்குது, தாமதமாகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, வயசு 30 தாண்டிடுச்சு அப்படிலாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு பாருங்கள், இந்த மாதம் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான ஒரு நல்ல பலமானது மாதிரியான காலகட்டமாக அமைகிறது. 2ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடம் இந்த 3ல் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் உறுதியாக கல்யாண அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியமானது. இது ஒரு அமைப்பு. அதே போல் இந்த கடன் நெருக்கடியில் ரொம்ப சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுனே தெரிலைங்க, கடன்காரன் வந்தால் பதில் சொல்லவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் அவசரப்பட்டு நீங்கள் என்ன சொல்றதுக்கு பெரிய அளவில் கடன் வாங்கிறது, இந்த தொழில் பண்ணுறேன், வீடு கட்டுறேன், இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த சேட்டையெல்லாம் பண்ணாதீங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு வருமான ஓட்டம் வரும். அதை கொண்டு போய் இருக்கிற கடனை குறைக்கின்ற வழியை தான் நீங்கள் பார்க்கணும். ஜாதக ரீதியாகவும் 5ஆம் இடமோ 3ஆம் இடமோ 9ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகின்றது அப்படின்னா உறுதியாக கடன் அமைப்புகள் கட்டுக்குள்ளாக வருகிற காலகட்டம். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம். உங்களை நீங்களே ரசிக்கின்ற, உங்களை நீங்களே இந்த மேக்கப்லாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரில் பெண்கள் ஆம்பளே பார்த்தீங்கன்னா 4 முறை தலை சீவு அப்படிங்க, அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளே போயிடுவாங்க. அது இல்லாமல் கன்னி வீடு ஒரு சிறப்பான வீடாக அமைகிறது. கடகத்திலிருந்து இந்த கடகத்திற்கு 4ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் உங்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ளவே சுக்கிரன் அமர்றார். இந்த கன்னியின் அதிபதியான புதனும் சிறப்பான ஒரு அமைப்புகளில் 3ஆம் இடத்து அதிபதியும் சிறப்பாக இருக்கார். ஸோ இது உங்களுடைய முயற்சிகளில் டக்குன்னு வெற்றிகளை கொடுத்துரும். அப்படியே சோம்பலாக ஒரு விஷயத்தை நடத்துகிற மாதிரி இருக்கும், பட்டும்படாமல் நடத்துகிற மாதிரி இருக்கும், ஆனாலும் சக்ஸஸை கொடுத்துரும். சரிங்களா? அது மாதிரியான ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டம். திருமணம், பொருளாதாரம், தொழில் அமைப்பு, மன நிறைவு, சந்தோஷமாக இருக்கிறது, பொருட்சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, இதற்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பு மிகுந்து அமைகிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி முட்டும். அதுவும் முதல் 2 வாரம் டப்புன்னு பேசிடுவீங்க சமயத்தில், அல்லது பேசாமலே இருப்பீங்க, அதுவே ஒரு பிரச்சனையாக இருக்கும், என்ன பண்ணாலும் பிரச்சனையாகுதுங்கிற மாதிரி. சரிங்களா? ஆக அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது, மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2ஆம் இடமோ 7ஆம் இடமோ
கொஞ்சம் தொந்தரவான அமைப்புகளில் இருந்து தசாபுக்தி நடக்கின்றது அப்படின்னு சொன்னால் உறுதியாக கவனமாக இருக்கணும். இல்லை அது கணவன் மனைவி கடல கருத்து வேறுபாடுகளை போட்டு விட்டு போயிடும். அதே போல் 2வது விஷயம், யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் இந்த மாதம் குறிப்பாக முதல் 2 வாரம் டைம் டியூரேஷன் இல்லாமல் 5 மணிக்கு 6 மணிக்கு 7 அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் முடிச்சு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். 5 மணிக்கு முடிச்சு தந்துடுறேன்னா 5 மணியால முடிக்க முடியாது. அதனால் அது கொஞ்சம் பேர் கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பிள்ளைகிட்ட இதை நீங்கள் கவனமாக இருந்துக்கிடணும். எந்த பிள்ளை? கால நேரம். அதனால் கொஞ்சம் கால வரையறை இன்றி ஒரு கெடு சொல்கிறது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா எப்படி சொல்லுதுங்க, வருகின்ற பொழுதே நம்ம தூற்றிக்கணும். பொருளாதார ரீதியாக அது கொஞ்சம் தொழில் அமைப்பு முதலீடு அமைப்புன்னு வரும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். பார்த்து இருக்கிறது மிக மிக நல்லது நண்பர்களே. அதை மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க. அதே போல் அன்பு நண்பர்கள் மனதில் உணர்ந்துக்கிட வேண்டியது என்ன, அவசரப்பட்டு எதுவும் வாக்கு கொடுக்கறது, இந்த கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் ஈடுபடாமல் இருப்பது மேன்மை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் ஒரு நல்ல உயரம், அப்படியே சாதுவாக பரம்பரை தெரியும், குபீர்னு உயர்வாங்க, டப்புன்னு கீழே போயிடுவாங்க. எதுக்குங்க? தேவையில்லாத பொருளாதார முதலீடு, தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறது, இப்படி தான் பிரச்சனையில் மாட்டுவாங்க. ஸோ முதல் 2 வாரம் மட்டும் கொஞ்சம் சொல்லிக்கிற அளவுக்கு கொஞ்சம் சிறப்பானதாக இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணி வண்டியை ஓட்டணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதே போல் ஹெல்த் ரிலேட்டடாக சின்ன சின்ன வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு தான் வரும். மேஜராக ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் முதல் 2 வாரம் கொஞ்சம் மந்தத்தன்மையும் பின்னடைவுமாக இருக்கும். பின் 2 வாரம் நல்ல மனநிறைவான நற்பலன்கள், பொருளாதாரத்தில் ஆரம்பித்து உத்தியோக அமைப்புகள் உயர்வு வரைக்கும் சிறப்பாக அமையும். நீங்கள் கவலைப்படுறதுக்கான அவசியம் இல்லை. அனைத்து அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.